ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் 6:30 போல் நாங்கள் வாக்கிங் போனோம். பார்த்திங்கன்னா கிளைமேட் நேற்று மழை பெஞ்சதுனால கிளைமேட் பார்த்திங்கன்னா ஒரே பனிமூட்டமாக இருந்தது. அதாவது எப்படி ஃபீல் பண்ணோம் அப்படின்னா கொடைக்கானல் ஊட்டியில் இருந்த மாதிரி 6:30க்கெலாம் எங்கள் ஊரில் அவ்வளோ வெயில் அடிக்கும். ஆனால் நேற்று நைட்டு மழை பெஞ்சதாக நான் ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருப்பேன். அதனால் நைட்டு ஃபுல்லாகவே மழை. பார்த்திங்கன்னா ரோடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருந்தது, பள்ளங்களில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருந்தது. அதனால் வந்து 6:30க்கு வாக்கிங் போகிறப்பே பார்த்திங்கன்னா மேகம் வந்து கொஞ்சம் பனிமூட்டமாக, அதாவது என்ன சொல்கிறது, இத்தனை நாள் வந்து நாங்கள் வாக்கிங் போய்ட்டு வரப்போ அப்படியே நான் வேர்வை வந்து நனைஞ்சு வருவோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜில்லுன்னு இருந்துச்சு. வாக்கிங் போக போக அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற சைடு பார்த்திங்கன்னா வயக்காடு தானே, வயக்காடுனாலே நம்மளுக்கு வந்து தெரியும் எப்பயுமே செலிம்பாக வந்து தண்ணி இருக்கும் அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த சைடும் சும்மா கடந்த முதல்ல நான் சும்மா இருக்குன்னு சொன்னாலே அந்த இடங்கள்லாமே வந்து நேற்று தான் நாற்று பாவிட்டாங்க. நேற்று நாற்று பாவி அதுவும் நல்லா செழிம்பாக இருந்துச்சு. இங்கிட்டு பச்சை பசேர்னு நடுவில் அந்த என்ன சொல்கிறது தார் ரோடு, அதாவது மெயின் ரோடு பாருங்கள், மோட்டாரில் தண்ணி ஓடுது பாருங்கள். ஒரு தாத்தா வந்து வயக்காட்டுக்கு தண்ணி நேற்று மழையிலையும் தண்ணி பத்தாதுன்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து நெல் விதைச்ச காடு. இங்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் விதைச்சி இருந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஒரு கூலிங்காக இருந்தது. இங்கிட்டும் பச்சை பசேர்னு, இங்கிட்டும் பச்சை நடுவில் அந்த தார் ரோடு. அந்த மழை பெஞ்சா பார்த்திங்கன்னா தார் ரோடெலாம் நம்மளுக்கு நல்லா நீட்டாக நல்லா கருப்பாக தெரியும். அந்த பிளாக்குக்கும் அந்த க்ரீனுக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. தூரத்தில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ அந்த வயக்காட்டு அந்த நெல்லு காடு மேலெலாம் ஏதோ புகை வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக பார்த்தா தெரியும். ஏதோ பனிமூட்டை வந்து அந்த புகை மாதிரி தெரிஞ்சு, என்னடா புகை மாதிரி தெரியுதுன்னு சொல்லி அங்கனக்குள்ளே இன்னும் நான் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீடியோவில் எப்படின்னு தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அப்படியே அந்த நெல் கருது மேலெல்லாம் துளி துளியாக பனித்துளி மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக பனி விழுந்துருந்துச்சு. பார்க்க நல்லா பிரமிப்பாக இருந்தது. அங்கே ரொம்ப வந்து அந்த பனி மூட்டை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ புகையை கொண்டு போகிற மாதிரி அந்த மாதிரி தெரிஞ்சு எனக்கு தூரத்துலேருந்து பார்க்குறப்போ அந்த மாதிரி இருந்தது. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்தது. ஆனால் மழை வராது தான். ஆனால் நைட்டு மழை பெஞ்சதுனால இந்த 6:30 டைம் ஆங்கட்டி அந்த மாதிரி கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்தது. ஒரு தாத்தா பார்த்திங்கன்னா அங்கே கூட வயக்காட்டில் அப்போ தான் வந்து தண்ணியெல்லாம் பாய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். இதுதாங்க ரோடு பார்த்திங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பார்த்திங்களா. அப்புறம் இங்கிட்டு கொஞ்சம் தள்ளி வந்தால் கொஞ்சம் குப்பையெல்லாம் போட்டிருந்தாங்க. அது வந்து குட்டி புழுவெலாம் இருந்துச்சு. அதை வீடியோ எடுக்கணும், எங்கள் வீடு கிடச்சி இதெல்லாம் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னதுனால நான் அந்த வீடியோ எடுக்கலை. ஏன்னா அங்கனுக்குள்ளே சாணமாக குமிச்சு வச்சுருந்தாங்க. சாணம் வந்து இந்த மழை பெஞ்ச உடனே அதில் உள்ள குட்டி புழுவெல்லாம் வெளியே வந்து கீழே இருந்துச்சு. அதை எங்கள் வீட்டுக்கார் வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொன்னதுனால நான் எடுக்கலை. எனக்கு அதில் செப்பல் போட்டிருக்கோம், இருந்தாலுமே அது மேலே தான் காலை வச்சு நடக்கணும். ஏன்னா ரோட்டு சைடில் நடுவில் நம்ம போக முடியாது. ரோட்டு சைடில் அது மேலே தான் காலை வச்சு நடக்கணும். சரி வீட்டில் வந்து காலை வாஷ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அது மேலே தான் நடந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான புழு இருக்குங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.